இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர். கடந்த நாளெல்லாம் கிருபையாய் பாதுகாத்து இந்த நாளை காண செய்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. என்ன அருமையான வார்த்தை! இந்த சரித்திரம் நமக்கு தெரிந்ததே. ரூத் நகோமியின் மருமகள். ரூத் மட்டும் நகோமியின் மருமகள் அல்ல, ஓர்பாளும் நகோமியின் மருமகள். 2 மருமக்கள். மோவாப் தேசத்திலிருந்து தன் குடும்பத்துக்கு எடுத்த 2 மருமக்கள் தான் இந்த ஓர்பாளும் ரூத்தும். நகோமி வாழ்க்கையில் ஒரு பெரிய துயரம். கணவர் மரித்து விட்டார், பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள். இப்பொழுது மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு புறப்படும் போது இருவரும் அழுகிறார்கள். ஓர்பாளும் அழுகிறாள், ரூத்தும் அழுகிறாள். அப்பொழுது நகோமி தன் காரியங்கள் எல்லாம் விவரித்து சொல்லிவிட்டு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இங்கே தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாள். அப்பொழுது ஓர்பாள் தன்னுடைய எதிர்காலத்தை கருதி தனக்கொரு வாழ்வை தேடிக்கொள்ள மோவாவுக்கு திரும்பி போகிறாள். ஆனால் ரூத்தோ என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லி நகோமியை பற்றி கொள்ளுகிறாள். விடாமல் பற்றி கொண்டாள் என்று ரூத்து 1:14 நாம் பார்க்கிறோம். அப்படி விடாமல் பற்றி கொண்டவளை நகோமி அழைத்து வருகிறாள். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். என்ன ஆனாலும் பரவாயில்ல என்று சொல்லி யார் யார் தேவனை விடாமல் பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அழைத்து கொண்டு வந்து இப்பொழுது அந்த நகோமி ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது. நீ சுகமாய் வாழும்படி, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடி தராதிருப்பேனோ. தன்னை பற்றி கொண்டு தன்னை நம்பி வந்த ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நகோமியே நினைக்கும் போது, சர்வ வல்லவர், உண்மையுள்ளவர், ஒன்றையும் மறந்து விடாத நல்ல தகப்பனை நாம் பற்றி கொண்டு அவரை நம்பி வந்திருப்போமானால் நாம் நன்றாயிருக்கும்படி, நாம் வாழ்ந்திருக்கும்படி நமக்கு சௌக்கியத்தை அவர் தேடி தராதிருப்பாரோ. இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க வாழ்ந்திருக்க, உங்கள் பின்னாட்களில் நீங்கள் நன்றாயிருக்க, நீங்க சுகமா இருக்க உங்களுக்கு சொல்லுகிற அன்பான ஆலோசனை அதுதான். உங்கள் வாழ்க்கையை மற்ற இடங்களில் தேடாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையை அவரிடத்தில் தேடுங்கள். அவராலே உங்களுக்கு வாழ்வு உண்டு, அவராலே உங்களுக்கு சௌக்கியம் உண்டு, அவராலே உங்களுக்கு சமாதானம் உண்டு, அவராலே உங்களுக்கு உயர்வு, அவராலே உங்களுக்கு ஜீவன், அவராலே தான் உங்களுக்கு நித்தியம். எல்லாமே அவரால் தான் கிடைக்கும். என்னானாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு ஒரு எதிர்காலத்துக்காக நான் மோவாபை நோக்கி, நான் பழைய வாழ்க்கையை நோக்கி, நான் பழைய பாரம்பரியத்தை நோக்கி நான் செல்ல மாட்டேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன். எனக்கு நீங்க தான்ப்பான்னு சொல்லி யார் யார் அவரை பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களை கடைசி வரை அவர் கைவிட மாட்டார். மாறாக அவர்கள் ஆமென் வாழ்ந்திருக்கும்படி அவர்களுக்கான சௌக்கியத்தை கர்த்தர் நிச்சயம் அவர்களுக்கு கொடுப்பார். இந்த நகோமியே ரூத்துக்கு இதை செய்யும் போது நம் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் விட்டு தம்மை தாமே வெறுமையாக்கி வந்து தம்முடைய ஜீவனையே நமக்காக தந்தவர் செய்யாமல் இருப்பாரோ? நீ வாழ்ந்திருக்கும்படி இதை செய். என்ன செய்யணும்? இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். விட்டுறாதீங்க. நீங்க விட்டுறாதீங்க, அவர் உங்களை விட மாட்டார். கர்த்தர் உங்களை வாழ்ந்திருக்க செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி எங்களுக்கான யாவையும் செய்கிறவரே, உம்மை விடாமல் பற்றி கொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.